சென்னையில் நேற்று காலமான தமிழ் திரைப்பட நடிகை மஞ்சுளாவின் உடல் சென்னையில் இன்று தகனம் செய்யப்பட்டது. போரூர் மின் மயானத்தில் மாலை 4 மணியளவில் அவரது உடல் தகனம் நடைபெற்றது. சென்னை ஆலப்பாக்கத்தில் வசித்து வந்த மஞ்சுளா படுக்கையிலிருந்து கீழே விழுந்ததில் காயமடைந்தார். இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். அவரது உடலுக்கு முன்னணி நட்சத்திரங்கள் மற்றும் திரை உலகினர் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த நடிகை மஞ்சுளா நடிகர் விஜயகுமாரின் மனைவியாவார். சாந்தி நிலையம் படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக தமிழ் திரை உலகில் அறிமுகமான மஞ்சுளா ரிக்ஷாகாரன், உலகம் சுற்றும் வாலிபன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நடித்துள்ளார். தமிழ் தவிர தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளிலும் அவர் நடித்திருக்கிறார். மஞ்சுளா விஜயகுமார் தம்பதிக்கு வனிதா, பிரீதா, ஸ்ரீதேவி ஆகிய 3 மகள்கள் உள்ளனர். நடிகை மஞ்சுளாவின் மரணத்திற்கு தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அவங்க அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க கேள்விப்பட்ட உடனே என்னால என்ன பண்றது இல்ல. அவரை பிரிந்து வாழும் குடும்பத்தாருக்கான ஆழ்ந்த நன்றி, அதாவது நன்றிங்கிற அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்ளுங்க. என்ன பேசுறேன் எனக்கே தெரியல, மன்னிச்சு.